அல்லேலூயா. கர்த்தர் நாம இப்பொழுதாக இந்த காலை நேரத்தில் உற்சாகமாய் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆராதனைக்கு முதல் பாடலாக யூதாவின் செங்கோல் பாடல் புத்தகத்தில் நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர், அந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா சொல்ல எல்லாருமே இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த பாடலை பாடி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமென். நிச்சயமாக நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். நமக்கு விரோதமாய் எழுப்பி வருகிற முன் சென்றிட தாங்கிய நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கிய நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம்,
தைரியமாக விசுவாசத்தோடு சொல்லலாம் அந்த வார்த்தைகளை. ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா உற்சாகமாக? இயேசு என்னை விடுவிக்கிறவர். சொல்லுங்க, இயேசு என்னை விடுவிக்கிற, என் நாமத்தை அறிந்திருக்கிறபடி நான் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், கொண்டாடுவோம். நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. ரட்சகர் நமக்குள்ள இருந்தா நிச்சயமா ஒவ்வொரு நாளும் நமக்கு பண்டிகை தான். ஆமென். அல்லேலூயா. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். நல்ல சந்தோஷமா நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். எக்காலம் ஊதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். நம்முடைய ராஜாவை ஊதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். பலிகள் செலுத்தி பரிசுத்த சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம். பலிகள் செலுத்தி பரிசுத்தர் சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம். தீயவன் நடுவில் வருவதில்லை. சொல்லலாமா? இயேசுவின் நாமத்தில் வருவதில்லை. கர்த்தரோ ஜெயம் எடுத்தார், கர்த்தரோ ஜெயம் எடுத்தார். ஆக மகிழ்வோம், களிப்போம், ஆனந்த சத்தமிடுவோம். ஆக மகிழ்வோம், களிப்போம், ஆனந்த சத்தமிடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். நல்லவர் கர்த்தர், கிருபை உள்ளவர் என்று நாம் உயர்த்திடுவோம். நல்லவர் கர்த்தர், கிருபை உள்ளவர் என்று நாம் உயர்த்திடுவோம். கர்த்தரின் மகிமை மேகம் போல, இறங்கட்டும் இந்நாளிலே, இறங்கட்டும் இந்நாளிலே. ஆக மகிழ்வோம், களிப்போம், ஆனந்த சத்தமிடுவோம். ஆக மகிழ்வோம். இயேசுவை உயர்த்தி, தேவகுமாரனாகிய இயேசுவை உயர்த்தி ஆனந்த சத்தமிடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன், அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், சாலமோன் ஆலயத்தை கட்டி பலியிடுகிற நேரத்துல கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படி சொன்னாங்களாம். அல்லேலூயா. ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அந்த காலை நேரத்துல அந்த இடத்துலயும் சரி, அதே போல யோசபாத் யுத்தத்துக்கு போகும்போது பாடகர்களை முதலாவதாக நிறுத்தி என்ன சொல்றாரு? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படி சொல்லும் போது எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிய செய்தார். நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை உற்சாகமா இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுத்தலாமா? அப்போ
அன்னைக்கு நிரப்பின அந்த மேகம் இன்னைக்கு நம்மளை நிரப்பணுமா முடியாதா? நிரப்பணுமா நிரப்ப வேண்டாங்களா? அல்லேலூயா. அன்னைக்கு இருக்கிற அதே தேவன் தான் இன்னைக்கு இருக்கிறாரு. ஆமென். இன்னும் கிருபையின் நாட்கள்ல நாம் இருக்கிறோம். அப்ப அந்த பிரசன்னம் நம்மளை நிரப்பணுமா நிரப்பக்கூடாதா? ஏதோ 3 பாட்டை பாடிட்டு போயிடலாம், அடுத்து ஆராதனை, அடுத்து அப்படியே நம்ம ஒரு பாரம்பரியமாய் செய்யாதபடிக்கு அதை உணர்ந்து சாலமோன் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி நிறைய இன்னும் மேடைகளிலும் பலியிட்ட பொழுது ஆசாரியர்கள் உள்ளே நிற்க முடியாத அளவுக்கு அந்த மகிமை அவங்களை நிரப்புனுச்சான். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அப்படித்தான் வாசம் செய்கிறார். ஒரு ஆமேன் கூட வர மாட்டேங்குதே. அல்லேலூயா. அப்படின்னா நம்ம அந்த கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படி சொல்லும் போதே அந்த மகிமை நம்மை நிரப்பணும். ஆமென். தேவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு உண்டாகணும் இந்த காலை நேரத்துல. ஆமென். ஓகே, இந்த சரணத்தை பாடி அதுக்கப்புறமா தொடர்ந்து அடுத்த சரணங்களை பாடலாமா? நல்லவர் கர்த்தர் கிருபை உள்ளவர் என்று நாம் உயர்த்திடுவோம். நிச்சயமா அந்த பிரசன்னத்தினால நாம நிரப்பப்பட்டு தான் போகணும். எத்தனை பேர் அப்படி ஆசையோட வந்திருக்கிறீங்க? கர்த்தர் சமூகத்துக்கு வரும்போதே சந்தோஷமா வரணும், மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? நல்லவர் கர்த்தர் கிருபை உள்ளவர் என்று நாம் உயர்த்திடுவோம். கர்த்தரை நினைச்சு, அவர் பிரசன்னத்தை நினைச்சு, பரிசுத்த ஆவியானவரை நினைச்சு, புறா போல இறங்கி வந்தவரை நினைச்சு, கர்த்தரின் மகிமை மேகம் போல, கர்த்தரின் மகிமை மேகம் போல இறங்கட்டும் இந்நாளிலே, இறங்கட்டும் இந்நாளிலே. அகமகிழ்வோம், அக்களிப்போம், பலசு எந்த சத்தமிடுவோம். அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஆனந்த சத்தமிடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், ஒரு விடுதலையோடு நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். அசைக்க முடியா கொடாரமாவோம், அமைதியில் இல்லமாவோம். அசைக்க முடியா கொடாரமாவோம், அமைதியில் இல்லமாவோம். நோயாளி என்று சொல்வதில்லை, நோயாளி என்று சொல்வதில்லை. குற்றங்கள் நீங்கி சந்தோஷமாய் பாவங்களை சுமந்து தீர்த்தவரை நீங்கியதே. அகமகிழ்வோம், ஆனந்த சத்தமிடுவோம். அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஆனந்த சத்தமிடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். இஸ்ராயேல் ஜனத்துக்கு தேவன் தந்த பிரமாணம் இதுதானே. இஸ்ராயேல் ஜனத்துக்கு தேவன் தந்த பிரமாணம் இதுதானே. எகிப்து தேசம் விட்டு புறப்படும் போது, எகிப்து தேசத்துக்கு புறப்படும் போது கட்டளையாய் கொடுத்தார், கட்டளையாய் கொடுத்தார். அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஆனந்த சத்தமிடுவோம். அகமகிழ்வோம், மகிழ்ச்சியோடு அக்களிப்போம்,
அகற்றி தூக்கி எறிந்திடுவோம். துக்குணம் பொல்லாப்பு தவிர்த்திடுவோம். துக்குணம் பொல்லாப்பு தவிர்த்திடுவோம். அசுத்தம் அகற்றிடுவோம். இன்றைக்கு நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். இயேசுவின் இரத்தத்தினால் ஒரு சுத்திகரிப்பு. மகிழ்வோம், அக்களிப்போம், ஆனந்த சத்தமிடுவோம். மகிழ்வோம், அக்களிப்போம், ஆனந்த சத்தமிடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். எல்லாம் முடிந்தது என்று ரட்சகர் உலகின சிலுவையிலே. எல்லாம் முடிந்தது என்று ரட்சகர் உலகின சிலுவையிலே. சாவுக்கு அதிபதி சாத்தானே, சாவுக்கு அதிபதி சாத்தானே, சாவாலே வென்று விட்டார். சாவாலே வென்று விட்டார். மகிழ்வோம், அக்களிப்போம், ஆனந்த சத்தமிடுவோம். மகிழ்வோம், அக்களிப்போம், ஆனந்த சத்தமிடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம். பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். ஆட்டுக்குட்டியானவருக்கு கொண்டாடுவோம். நாம் கொண்டாடுவோம். பண்டிகைகள் நாம் கொண்டாடுவோம். எக்காலமூதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். எக்காலமூதி 7 நாட்களும் யெகோவா தேவனை கொண்டாடுவோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை உயர்த்தலாமா? இந்த ஆலயத்துல உங்களை பரிசுத்தமாக்கணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்கணும்னு நினைக்கிறீங்களா? அல்லது ஆண்டவர் என்னை ஏற்கனவே பரிசுத்தமாக்கி இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா? அவர் திரு ரத்தத்தால் என்னை சுத்திகரித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பலி செலுத்த வரும்போதெல்லாம் ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகருகிறார். ஆமென். என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்பதாக ஜீவ பலியாக நான் அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே என்னை படைக்கிறேன், என்னை தருகிற ஆண்டவரே. உங்க சமூகத்துக்கு முன்னால, உங்க பிரசன்னத்துக்கு முன்னால நான் ஒண்ணுமே இல்லை. பர்வதமே அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக மெழுகு போல உருகி விடுமா? அப்ப நாம ஏமாத்திரம் யோசித்து பாருங்க. மனுஷனை நினைப்பதற்கும் காலைதோறும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பு நம்மளை அர்ப்பணிக்கத்தான் நாம் அசைக்க முடியாத கூடாரமாக முடியும். நம்முடைய ரட்சிப்பின் நிச்சயத்தை ஒருவர் அசைக்க முடியாது. சத்துரு நம்முடைய ரட்சிப்பின் நிச்சயத்தை அசைத்து பார்க்க முடியாது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? என் விசுவாசத்தை ஒருவர் அசைக்க முடியாது. எந்த சோதனைகளையும் என் விசுவாசத்தை அசைக்க முடியாது. ஹalleluya, ஹalleluya. ரகதல ரசரி அந்தரே உம்மை துதிக்கிறோம். நல்ல நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரித்து நன்றி 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 நன்றி. சந்தோஷமா உம்மை சேவிக்க வந்திருக்கிறப்பா, உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். உங்க கிருபையினால் எங்களை நிரப்பி அனுப்புகிறவரே, உங்க இரக்கத்தினால எங்களை நிரப்பி அனுப்புகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு புதிய சிருஷ்டியாக, ஒரு புது மனுஷனா, புது மனுஷியா மறுபடியும் உடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஜீவ பலியாக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உடைய முகத்தின் ஒளி எங்க மேல பிரகாசிக்க பண்ணும். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த ஆராதனையிலே தேவன் உங்களை போஷிப்பார். இந்த ஆராதனையிலே தேவன் உங்களை தொடுவார்.
இந்த ஆராதனையில் தேவன் புதிய இருதயத்தை, கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை பொருத்துகிற ஒரு ஆபரேஷனை கர்த்தர் நமக்கு செய்வார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று தேவனுடைய ஆவியார் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? இந்த காலை நேரத்துல உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம். கவலை கொள்ளாதிருங்கள். இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். உங்க அறிக்கை தேவனுக்கு கேட்கட்டும். கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். உடல் மூட எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். அப்பா சமூகத்துல சந்தோஷமா பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பரமபிதா ஓட்டுகிறார், மறப்பாரோ மகனே உன்னை. பரமபிதா ஓட்டுகிறார், மறப்பாரோ மகனே உன்னை. உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். ஆவியில ஒரு விடுதலை இந்த பாடலை பாடும்போதே கவலை கொள்ளாதிருங்கள். இயேசு மலை பிரசங்கத்துல சொன்னார். அதே இயேசு நம் நடுவில் இருக்கிற அந்த உணர்வோடு கூட கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். கவலை படுவதினா நமது உயரத்திலே, கவலை படுவதினா நமது உயரத்திலே. ஒரு முழம் கூட்ட முடியுமா, புதுபலன் பெறவும் கூடுமா. ஒரு முழம் கூட்ட முடியுமா, புதுபலன் பெறவும் கூடுமா. எல்லாரும் உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், காத்திருங்கள். நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே. புலம்ப மாட்டேன் நாளைய தினம் குறித்து நம்பிக்கை இழக்காதே. நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றைக்கு நன்றி சொல்லு. நன்றியோடு நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றைக்கு நன்றி சொல்லு. உயிர் வாழ எதை உண்போம். நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய கரங்களிலே அவருடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவர். கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். தகப்பனின் விருப்பத்தையும் அவரது
அவரது ஆட்சியையும் தகப்பனின் விருப்பத்தையும் அவரது ஆட்சியையும் தேடுவோம் முதலாவது. என் வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்குதுன்னா தேவனை தேடுவதில் எனக்கு குறைவு உண்டு. அதனால தான் என் வாழ்க்கையில குறைவு. முதலாவது என் தேவைகளை சந்திப்பார். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். காட்டு மலர்களை கவனியுங்கள், உழைப்பதில்லை நூற்பதில்லை. அப்பா சொன்ன வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை. உழைப்பதில்லை நூற்பதில்லை, உடுத்துகிறார் நம் தகப்பன், உனக்கு அவர் அதிகம் செய்வார். உடுத்துகிறார் நம் தகப்பன், உனக்கு அவர் அதிகம் செய்வார். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். உயிர் வாழ பிரசனத்துல நிறைந்து சொல்லலாமா? உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஸ்பெஷாலிட்டிக்காக, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஸ்பெஷாலிட்டிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா ஜீசஸ். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரா? எப்படியெல்லாம் ஆசீர்வச்சிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியெல்லாம் ஆசீர்வச்சிருக்கிறாரு? எப்படியெல்லாம் ஆசீர்வச்சிருக்கிறாரு? சுகம் தந்திருக்கிறாரு. அப்புறம் ஒவ்வொரு நாளையும் பார்க்க வைக்கிறாரு. பொருளாதாரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஓகே, நல்ல வண்டியை கொடுத்திருக்கிறாரு, வாகனங்களை கொடுத்திருக்கிறாரா? நம்ம எல்லா வீட்லயும் ஒரு மாட்டு வண்டி இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 2 மாடும் ஒரு மாட்டு வண்டியும் இருந்தா நம்ம எப்படி வேலைக்கு போவோம்னு யோசிச்சு பாருங்க. அல்லது எப்படி நம்ம வேற ஊர்களுக்கு போவோம், திருமணத்துக்கு மற்ற விசேஷங்களுக்கெல்லாம் போவோம்னு யோசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். அல்லது ஒரு வண்டி ஒருவேளை 2 வீலர் இல்லாத ஒரு உலகம்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு 2 வீலரை உண்டு பண்றீங்க, எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை வருஷமா உண்டு பண்ணுவீங்க? அது எப்படி அலங்கோலமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆமென். இந்த தேவன் நமக்கு மக்களுக்கு நல்ல அறிவை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து. ஆமென். சைக்கிளை கூட முதல்ல கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னா அது நேர் ரோட்ல தான் போகுமா, திருப்ப முடியாதான். எப்படி இப்ப தள்ளு வண்டியெல்லாம் தூக்கி வச்சு தானே திருப்புறாங்க. தள்ளி வண்டியெல்லாம் 4 வீல் உள்ள தள்ளு வண்டியெல்லாம் தூக்கி வச்சு தான் திருப்புறாங்க. அப்புறம் சைக்கிள் நேர் ரோட்ல தான் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கு, போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, அது திருப்புறதுக்கு ஐடியா பண்ணிருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த மாதிரி தான் இன்னைக்கு 2 வீலரும் என்ன பண்ணுது, திரும்புது. அல்லேலூயா.
அப்ப தேவன் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரா இல்லைங்களா? நமக்கு தெரியாமலே நிறைய ஆசீர்வாதத்தை நாம சுதந்திரித்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவுக்கே 145 கோடி மக்களுக்கும் பருப்பு தருகிற தேவன் நம்முடைய தேவன், அரிசி தருகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எவ்வளவு மிளகா யோசிச்சு பாருங்க, எத்தனை மூட்டை உருளைக்கிழங்கு யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த சிருஷ்டிப்பை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். எவ்வளவு ஃப்ரூட்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆமாவா இல்லைங்களா? அப்ப இப்படியெல்லாம் இதெல்லாம் பார்த்து பார்த்து தேவன் செஞ்சது எதுக்குன்னா எனக்காக தான். அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? இதை அறிகிற அறிவை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தரை அறிகிற அறிவை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால நம்ம உழைத்தோமானால் தேவன் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சாபங்களை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். கர்த்தரை மட்டும் பின்பற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் உன்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பேங்கிறாரு. மாவு பிசைகிற பாத்திரங்கிறாரு, எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கிற அந்த பாத்திரங்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், மாவு பிசைகிற தொட்டு எண்ணெய் பிசைகிற வருகையிலையும் போகையிலையும் ஆடு மாடு மிருக ஜீவன் கர்ப்பத்தின் கனி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா ஒண்ணு கர்த்தருக்கு பயப்படுற பயம், ஆண்டவரை சேவிக்கிற விதம் சரியா இருந்துச்சுன்னா எனக்கு ஒன்றும் குறைவுபடுவதில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒன்றும் குறைவுபடுவதே இல்லை. ஆண்டவரை தேடுகிற எனக்கு ஒன்றும் குறைவுபடுவதே இல்லை. இயேசு நல்லவர். இயேசு வாழ்க்கையில என்றைக்குமே நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நீங்களும் கர்த்தரும் தகப்பனே துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் பாருங்க. அல்லேலூயா. 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. 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 உம்மை துதிக்கிற ஆண்டவரே. எனக்காக வெண்கல கதவுகளை உடைப்பார், எனக்காக இரும்பு தாழ்பால்களை முறிப்பார். இந்த ஆராதனையில கூட தேவனோடு நம்முடைய உறவை சரிபடுத்திக் கொள்வோமானால் தடைபட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து கிடைக்கும். தேவனுக்கு பயப்படலைனா, தேவனுக்கு பிரியம் இல்லைனா, ஆண்டவர் சொல்றார், வானத்தை நான் வெண்கலமாக்கி விட்டுருவேன், வானத்தை நான் வெண்கலமாக்கி விட்டுருவேன், அதுக்கப்புறம் உனக்கு மழை பெய்யாது அப்படிங்கிறாரு. அப்படி தேவனை ஒருவேளை நாம் அந்த நேரத்தில் துக்கப்படுத்தி இருப்போமானால், என்னை சிருஷ்டித்த தேவனை நான் சந்தோஷப்படுத்தாம என் சரீரத்தை நான் சந்தோஷப்படுத்திருப்பேன், ஆனால் இந்த உலகத்தை நான் சந்தோஷப்படுத்திருப்பேன், ஆனால் ஆண்டவர்கிட்ட மறுபடியும் ஒப்பு கொடுப்போமா? உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. இந்த நாள் அர்ப்பணிக்கிறேன், இந்த நாள் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே. பூமியின் மண்ணை மரக்காலா அளந்தவரும் அவரே, உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே. அழகா வடிவமைச்சிருக்கிறாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாத்துலயும் பாருங்க, எத்தனை வித்தியாசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஏன் முகம் மாதிரி உங்க முகம் இருக்குதா? இல்ல. எத்தனை கோடிக்கணக்கான குழந்தைகள் இருந்தாலும் அதுல அழகுல வித்தியாசம் இருக்குது, ஷேப்ல வித்தியாசம் இருக்குது, கலர்ல நிறத்துல வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய சிருஷ்டிப்பை ரசிக்கிறீங்களா? என்னை அழகா படைச்சிருக்கிறான்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லது ஏன் தான் என்னை ஆண்டவர் படைச்சாரோன்னு சொல்லி கேட்டுருக்கீங்களா? உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். பாடலாமா ஆண்டவருடைய அன்பை நினைச்சு? பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவரும் அவரே, உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே. பூமியின் மண்ணை மரக்காலால் சந்தோஷமா நீ என்னையும் உள்ளங்கையில்
வரைந்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே. உன்னை என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு எதுவே. முன்னறிந்தான் முன்கூறித்தான் நம்மை அழைத்தான் மகிமைப்படுத்தினார் படுத்துவார் மகிமைப்படுத்தி. இதுவரைக்கும் உங்களை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ரட்சிப்பை கொடுத்து மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நரக ஆக்கினைக்கு தப்ப வைத்திருக்கிறார். மகிமைப்படுத்துவார். அவர் துதி சொல்லி வரவே என்னவானாலும் தந்திட்ட வாழ்வு எதுவே. நல்ல கைத்தட்டி அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு எதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு எதுவே. முன்னறிந்தான் முன்கூறித்தான் என்னை அழைத்தான் மகிமைப்படுத்தினார். ஆரவாரத்தோடு படுத்துவார். இதுவரைக்கும் நடத்தி வந்தவர் படுத்துவார். இந்த ஊழியத்துல குடும்பத்தை பிள்ளைகளை மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார். சொல்லுங்க மகிமைப்படுத்தி. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னும் மகிமைப்படுத்துவார். வானம் திறந்து மன்னாவார் போஷித்தவரும் அவரே. செங்கடலனை இரண்டாக பிளந்தவரும் அவரே. அப்பா நாமத்தை சொல்லுங்க. வானம் திறந்து மன்னாவார் போஷித்தவரும் அவரே. செங்கடலனை இரண்டாக பிளந்தவரும் அவரே. மோசேயின் கை கோலா அற்புதங்கள் செய்தவரே. மோசேயின் கை கோலா அற்புதங்கள் செய்தவரே. உலகம் முடியும் வரை துணையாய் நம்முடன் இருப்பவரே. சொல்லுங்க உலகம் முடியும் வரை துணையாய் என்னுடன் வருபவரே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. இயேசு ஒரு புதிய எல்லைக்குள்ள ஒரு புதிய எல்லைக்குள்ள ஒரு புதிய சமாதானத்துக்குள்ளாக இதுவே. அவர் துதி சொல்லி வரவே. எல்லாரும் சொல்லலாமா? ஒரு டெலிவரன்ஸ் உண்டாகட்டும். நீங்க ஒரு புதிய எல்லைகளை பார்க்கணும். உங்க கண்கள் காணாதவைகளை காண வேண்டும். தந்திட்ட வாழ்வு எதுவே. அவர் துதி சொல்லி வர நல்ல உற்சாகமாக தந்திட்ட வாழ்வு எதுவே. அவர் துதி சொல்லி முழு பலத்தோடு இஸ்ரவேல் ஜனங்களை போல, மிரியாமை போல, மோசேயை போல, தெபொராளை போல தேவன் தந்திட்ட வாழ்வு எதுவே. சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு எதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு எதுவே. முன்னறிந்தார் முன்கூறித்தார் என்னை அழைத்தார் மகிமைப்படுத்துவார். அவர் மகிமைப்படுத்துவார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும், நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும், நம்முடைய படிப்புல, நம்முடைய வேலையில, நம்முடைய பரிசுத்தத்துல
மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். சொல்லுங்க. மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார். சொல்லுங்க சொல்லுங்க. மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை, சொந்த குமாரனை இன்னும் மகிமைப்படுத்தின தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். பூமியின் மண்ணை மறக்காலார், அளந்தவரும் அவரே. வானங்களை தீரை போல விரித்தவரும் அவரே. அப்பா நாமத்தை என் மண்ணை மறக்காலார், அளந்தவரும் அவரே. வானங்களை தீரை போல விரித்தவரும் அவரே. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. நட்சத்திரங்கள் சொல்லி அழைத்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே. என்னை அழகாய் வரைந்திருக்கிறவரே, உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே. உன்னையும் என்னையும் 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 உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே. துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை, அவர் செய்த நன்மைகளுக்காக. துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை. துதி பாடுவார் நெஞ்சமே இயேசுவை. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. என்னை பார்த்து பார்த்து என்னை வரைந்து வச்சிருக்கிறாரு, என்னை பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறாரு. நன்றி. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னில் நான் மகிமைப்படுவேன், உன்னில் நான் மகிமைப்படுவேன்னு சொன்னவர் என் மூலமா நீங்க மகிமைப்படணும் ஆண்டவரே அப்படின்ற ஆசை எத்தனை பேருக்கு இருக்குது. உமக்கு நன்றி. பேதுரு நடந்து போகும்போது நிழல் பட்டு வியாதிகள் சுகமானதே. என் நிலை எனக்குள்ள நீங்க மகிமைப்படணும் அப்பா. என் சாட்சி உள்ள வாழ்க்கையில நீங்க மகிமைப்படணும் ஆண்டவரே. என் பரிசுத்தத்துல நீங்க மகிமைப்படணும். நான் பேசுற வார்த்தையில நீங்க மகிமைப்படணும் ஆண்டவரே. நான் பேசுற வார்த்தையில நீங்க மகிமைப்படணும் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த வல்லமை மகிமையினால் மூடி இருக்கிறார், பிரசன்னத்தினால் மூடி இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் மகிமையினால் மூடி இருந்த தேவன் நமக்கு நன்றி. இழந்து போன ஆசீர்வாதங்களை பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்து நமக்காய் சகலத்தையும் சுதந்திரிக்கும்படி செய்திருக்கிறவர். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. 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 அழகாய் திரள் திரளா பின்னாடை அணிந்தோ கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு
ஆனந்திப்போம் அந்நாளினிலே. அழகாய் திரளாய் பின்னாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் சொல்லுங்க சொல்லுங்க. நிச்சயமாக அதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறேன் உங்களை. மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. அழகாய் திரளாய் பின்னாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின். உங்க தோள் மேல கை போட்டு தூதர்களை அனுப்பி நமக்கு ஒரு வெல்கம் பண்ணுவாரு, வரவேற்பார் நம்மை. இனிலே மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு நாள், எனக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு நாள். மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. அழகாய் திரளா சொல்லலாமா? ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு, ரட்சிப்பின் நிச்சயத்தோடு முகம் கண்டு ஆனந்திப்பேன் அந்நாளினிலே. உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போ என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். கண்பு கண்பு கொள்ளாதிருங்கள். இளைய குமாரன் நேசித்த அன்பு கொள்ளாதிருங்கள். உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போ என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். அழகாய் நீங்கதான் சொல்லுங்க, நீங்கதான் லாசரு. லாசரு ஆபிரகாமின் மடியிலே இளைப்பாறினான். இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்பேன் அந்நாளினிலே. இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோ. இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோ. பெண்ணாடையை தரித்துக் கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. பெண்ணாடையை தரித்துக் கொண்டு எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்கிற தேவன். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். ஆசை இருக்குதா? பரலோகத்தை குறித்து நிச்சயம் இருக்குதா? உங்களுக்கு பரலோகத்தை குறித்து நம்பிக்கை இருக்குதா? சேர்ந்திடுவோம். கரங்களை உயர்த்தி மகிமையின் நாளது, எனக்கு நான் ஆண்டவர் வச்சிருக்கிறேன் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது.
இயேசுவே என் கூடவே இரும். ஓ இயேசுவே இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே வலது கரத்தை பிடித்து பயப்படாதே என்று சொன்னவர் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். நீங்கள் அவருடைய தோளில் சுமக்கப்படுவீர்கள். அவருடைய இடுப்பில் வைத்து உங்களை சுமப்பேன்னு சொன்னாரு. முழங்காலில் வைத்து நீங்கள் தாளாட்டப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். தம்முடைய ஜனத்தை இயேசுவே இல்லாமல் நான் வாழ முடியாது. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. சொல்லலாமா? அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே. சுகம் உண்டாகிறது. காருண்யம் பெரியவனாக்கும். என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாம் ஆட்சி தேர்ச்சி அரவணைக்கிறார். தோளில் சுமக்கப்படுகிறீர்கள். நான் வாழ முடியாது. சொல்ல முடியுமா அந்த வார்த்தைய? என் பக்கத்திலே இரும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கிலோமீட்டர் நம்ம பிரயாணம் பண்ணிருப்போம். எவ்வளவு இதுவரைக்கும் எவ்வளவு தூரம் நம்ம நடந்து போயிருப்போம். எல்லாவற்றையும் அவருடைய கரை நம்மை தூக்கி சுமந்ததல்லவா? என் கூடவே இரும். எஸ், ஜீவ நதியே, ஜீவ தண்ணீரே, நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். சொல்லுங்க. ஓ இயேசுவே சிலுவையின் நிழல்ல, நீரில்லாமல் நான் கண்மலை வெடிப்பில முடியாது. அவருடைய கரத்தினால் மூடுகிற ஒரு அனுபவம். கண்ணீர் சிந்தும் நேரத்திலே தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்திலே தகப்பனானிரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்டு வந்திருக்கிறீங்களா? ஆனிரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, அப்பாவும் நீர். ஒரு இளைப்பாறுதல் சபையில, திருச்சபையில உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல். அப்பா மடியில ஒரு இளைப்பாறுதல். காயம் கட்டி எஸ் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுகிறவரே, பலத்தின் மேல பலன் அடைந்து அவர்கள் சீயோனிலே வந்து காணப்படுவார்கள். ஓ இயேசுவே, அமல் நான் வாழ முடியாது. அருள்நாதர் இயேசு நிச்சயமா நம்மோடு கூட இருக்கிறார். அண்ட சராசரங்களின் தேவன் பக்கத்திலே இரும். நீதியின் சூரியன்
அவருடைய சட்டைகளின் மறைவிலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆறுதல் உண்டு, இளைப்பாறுதல் உண்டு, பாதுகாப்பு உண்டு. வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. சொல்லுங்க. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் உம்மைத்தான் நேசிக்கிற ஆண்டவரே, நீங்கதானப்பா என் வெளிச்சம், என் வெளிச்சமும் நீரே. சொல்லுங்க. என் ஜீவனும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா என் வெளிச்சம். சொல்லுங்க. என் வெளிச்சமும் நீரே, உங்கள் இருள் வெளிச்சமாகட்டும். எஸ், அடைக்கப்பட்டிருக்கிற பாதைகள் தானாய் திறவுண்டது, அடைக்கப்பட்ட கதவுகள் தானாய் திறக்கட்டும். என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். அவரே கீலேயாத்தின் பிசின் தைலம், அவரே யெகோவா ராஃபா. சோதனை நேரத்தில் நண்பரானீரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். எஸ், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எனக்கெல்லாமே நீங்கதானப்பா என் வைத்தியர் நீரே. சொல்லுங்க. நண்பரும். சொல்லும்போது ஒரு சுகம். இதுக்காக ஒரு தீர்க்க தரிசனத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. இதுக்காக ஆண்டவர் இன்னைக்கு என்னோட பேசுவாருன்னு நினைக்காதீங்க. ஆண்டவரை உயர்த்த 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 உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு தெய்வீக சுகம். நீங்கதானப்பா என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை இந்த காலை நேரத்தில் உற்சாகமா மகிமைப்படுத்தலாமா? நன்றி நன்றி. என் எலும்புகளில, என் நரம்புகளில, என் உதடுகள்ல உங்க துதி, என் நாவில உங்க வார்த்தை. நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. விசுவாச வார்த்தையை பேசக்கூடிய இருதயம், விசுவாச வார்த்தையை பேசக்கூடிய, விசுவாச வார்த்தையை அறிக்கையிடக்கூடிய இருதயம் உண்டாகட்டும் 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறப்பா. உமக்கு மகிமை 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 மகிமை. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு மகிமை. உமக்கு நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க ஆண்டவருக்கு நன்றி. தேவையோடு வந்திருக்கிற ஒரு நபராக நீங்கள் இருப்பீர்களானால் தேவன் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். உமக்கு நன்றி நன்றி ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிரசன்னத்தில் இருக்கிறோம், சமூகத்தில் இருக்கிறோம். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு தெரியாததெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். உங்களை குறித்து எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. விசுவாசிங்க. ஒரு சிட்டுக்குருவி, அடைக்கலான் குருவி மரித்தால் கூட கர்த்தருக்கு தெரியாமல் மரிப்பதில்லை, ஆண்டவருக்கு தெரியாமல் மரிப்பதில்லை. அப்படியானால் என் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு அசைவுகளும், ஒவ்வொரு பிரச்சனைகளும், ஒவ்வொரு போராட்டங்களும், ஒவ்வொரு நல்ல நேரங்களும் என் ஆண்டவருக்கு நிச்சயமாய் தெரியும். அவர்தான் எனக்கு நல்ல நாட்களை, நல்ல நேரங்களை அவர்தான் எனக்கு வைத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya.
ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, மகதலேனா மரியாள் நன்றி, நன்றி, நன்றி. கல்லறை இடத்துக்கு போய் குனிந்து அழுது கொண்டிருந்தார். குனிந்து அழுது கொண்டிருந்தார். தூதர்கள் கேட்கிறார்கள், வெள்ளுடை தரித்தவர்கள் கேட்கிறார்கள், ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய்? அவள் சொல்ற, கர்த்தரை எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். கர்த்தரை வச்ச இடம் எனக்கு தெரியல அப்படி சொல்லு. அடுத்தபடியாக ஆண்டவர் அந்த தோட்டத்தில் வருகிறார். ஆண்டவர் அந்த தோட்டத்தில் வருகிறார். வந்து கேட்கிறார், ஏ மரியாளை, ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய்? Why are you crying? ஏன் அழுகிறாய்? ஐயா, இயேசுவை காணவில்லை. இயேசுவை இருந்த இடத்தை எனக்கு காண்பியுங்கள். நான் அவரை எடுத்துக்கொண்டு போகட்டும், நான் அவரை எடுத்துக்கொண்டு போகட்டும். ஆண்டவராகிய இயேசுவை அவள் தரிசித்த பொழுது சொல்கிறார், ரபுனி, போதகரே என்று சொல்றார். உமக்கு நன்றி ஆண்டவரே. திசை கெட்டு தெரியாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருப்போமானால், இயேசுவோடு 3 வருஷம் நடந்தவர்கள் கல்லறைக்குள்ள போக பயந்தார்கள். வேகமாய் ஓடி வந்தார்கள். ஆனா கல்லறையோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க, உள்ள போகல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனா சில நேரத்தில் சில காரியங்களை செய்வதற்கு நமக்கு தைரியம் இல்லாமல் போய்விடுகிறது. அவிசுவாசம் வந்து விடுகிறது. அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்றார். நீ தேடுகிற இயேசு நான் தான் சொல்றாரு. நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன். கர்த்தர் தம்முடைய உயிர் தெழுந்த வல்லமையினால் நம்மை நிரப்புகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார். பள்ளங்களை கடந்து வர தேவன் நமக்கு உதவி செய்கிறார். நன்றி ஆண்டவரே. இக்கட்டுகளை கடந்து வரும்படி, சோதனைகளை கடந்து வரும்படி நமக்கு அனுகிரகம் செய்கிற தேவன். இனிமேலும் நடத்த வல்லவர். நன்றி, நன்றி, நன்றி. பிதாவின் மகிமையை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தவர், பிதாவாகிய தேவனுடைய அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தவர். அவர் இன்றைக்கு நமக்குள்ள வாசமாயிருக்கிற ஆவியானவர், இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற வாசமாயிருக்கிற இயேசு. இயேசுவின் நாமத்துல பேய்கள் நடுங்கும். இயேசுவின் நாமத்துல வியாதிகள் சுகமாகும். இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்துல ரட்சிப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு. அறக்குறை ரட்சிப்புல ஒரு வேலை இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட உங்களை அர்ப்பணிங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் முழு ரட்சிப்புக்கு நேரா, முழு நிச்சயத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துவா. உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஆராதனை வேலையில கர்த்தர் செய்த எல்லா மகத்துவமான நம்முடைய கரத்தின் கிரியைகளுக்காக நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற அந்த உறவு ஒரு நாள் விரிசலாகிவிடக் கூடாது. முச்செடியிலே தோன்றினவர் அவர் சொல்றாரு, நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. உனக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உனக்கு ஸ்தோத்திர. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை சொல்லலாமா? சொல்லுவீங்களா? என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக என்னை அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுகி இருக்கிறவரே, நீதிமான் ஆக்கி இருக்கிறவரே, சத்தமா நீதிமான் ஆக்கி இருக்கிறவரே, பரிசுத்தப்படுத்தி இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சொல்லுங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.